நாணயமே இல்லாதவருக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு. நாணயம் இருந்திருந்தால் அவர் தொடர் வண்டியில் நாணயமாக திருட்டு ரயில் ஏறி வந்திருக்க மாட்டார். ஏற்கனவே கள்ள உறவு வச்சிருந்தாங்க. தொடக்கத்துல இருந்து அப்படித்தான் இருப்பாங்க. இவங்க இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. திரு மோடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடுன்னு மிரட்டினாரா? இவங்க போய் சரணாகதி ஆயிட்டாங்களா இல்லையா? வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழர் சேனை கட்சி நிறுவனர் எரிமலை ராமச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் புறநானூற்று பறையர்கள் அப்படிங்கிற ஒரு நூலை அதிமுக பொதுச் செயலாளர் மூலமாக வெளியிட்டிருக்கீங்க. எவ்வளவோ பட்டியலின தலைவர்கள்லாம் இருக்கும்போது ஏன் அதிமுக பொதுச் செயலாளர் மூலமாக அந்த நூலை வெளியிட்டீங்க? இதுதான் இந்த புறநானூற்று பறையர்கள்னு. ஓகே. இது ஒரு வரலாறு. இந்த நூல் என்பது புறநானூற்று பறையரின் வரலாறு. இது ஆவணம். இந்த ஆவணம் ஒன்று தமிழராக இருக்க வேண்டும், அது பொதுவானவரா மக்களை நேசிப்பவரா இருக்கணும், குறிப்பாக முதுகுடி தமிழர்களை விரும்புகிற ஒரு தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சது முதல்ல. இந்த பட்டியல் இனத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சாதி ஒழிப்பு, ஜெய்பீம், அம்பேத்கர், நீ பறையன்னு சொல்லக்கூடாது, இன்னும் இந்த அண்ணன் எப்போ பாரு பறையன்னு பச்சையா சொல்றாரு, இப்படின்னு பேசுகிற தலைவர்கள் தான் பெரும்பான்மையாக இங்கு இருக்கிறார்கள். ஆனால் நான் கண்ட ஒரு தலைவர் எளிமையும் ரொம்ப நுட்பமான அறிவும் அன்பும் கொண்டவர் அருமை அண்ணன் எடப்பாடியார். அதனால் சுதந்திர தினத்தன்று அவரிடம் நான் எழுதிய அந்த நூலை கொடுத்து வெளியிட்டதில் உண்மையிலேயே புரட்சி தமிழர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதே போல அந்த செய்தியை தெள்ள தெளிவாக 1 கோடி பறையர்கள், இந்து பறையர்கள் ஆவணப்படி 2011 கணக்கெடுப்பின்படி வாழ்கிறார்கள் என்ற செய்தியை நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில். சார், இப்போ பட்டியலின மக்களோட பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே பட்டியலின மக்களுக்கு எதுவும் செய்யலை, அதிமுக தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? கண்டிப்பாங்க. இது இங்கே என்ன நடக்குதுன்னா, யாரும் பட்டியலின தலைவர்னு யாரும் சொல்ல முடியாது. இங்கே எல்லாமே பொது தலைவர்னு வேஷம் போட்டு திரிகிறாங்க. உண்மையிலே பட்டியல் இனத்துக்கு ஒரு நபரை சொல்லுங்க இவங்க தான் பட்டியல் இனத்துக்கு தலைவர்னு. திருமாவளவன் இருக்காரு, அவர் பொது தலைவர். நீங்க அவரை பட்டியலின நீங்க இந்த என்னுடைய நூலை தோழர் திருமாவளவன் புறநானூற்று பறையர்கள் வெளியிடுவாரா? அவர் பொது தலைவராய் அது பல ஆண்டாச்சு. அவர் சாதி தலைவர் எல்லாம் இல்லை, எங்க சாதிக்குண்டான தலைவராகவும் அவர் இல்லை. அவரு பொது தலைவர், தேசிய தலைவர். அதனால் இந்த பறையர்கள் என்ற பெயரில் இந்த எழுதப்பட்ட இந்த நூலை கண்டிப்பாக அவர் வெளியிட மாட்டார். அது தெரிஞ்சுதான் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்கிட்ட இந்த நூலை கொடுத்தோம். ஓகே சார், இன்னொரு விஷயம் அரசியல் களத்தில் ரொம்ப பேசு பொருளாகிட்டு இருக்கு. கலைஞர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்ட விழா திமுக பாஜக உறவை வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. உண்மையிலே திமுக பாஜகவோட அந்த கள்ள உறவு வெளிப்பட்டுருச்சா? இல்லை, இந்த நாணயம் இந்த சொல்லு இருக்குல்ல, நாணயமே இல்லாதவருக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு. நீங்க அந்த நாணயம் இல்லை, நாணயம் இருந்திருந்தால் அவர் தொடர் வண்டியில் நாணயமாக திருட்டு ரயில் ஏறி வந்திருக்க மாட்டார். 1969 வச்சுங்க, அந்த 9 கள்ளத்தனம் செய்தார் திரு கருணாநிதி அப்படின்னா, பக்தவச்சலம் முன்னாள் முதல்வர் சொல்றார், திரு கருணாநிதி மனசு வைத்திருந்தால் அன்றே காவேரி சிக்கல் தீர்ந்திருக்கும்னு சொல்லியிருக்காரு. இல்லை புரியுது சார். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நாணய வெளியீட்டு நிகழ்ச்சி மூலமாக திமுக பாஜகவோட உறவு அம்பலப்பட்டுருச்சா? மாற்றி மாற்றி பேசுறதுல இவங்க வல்லவர்கள். கள்ள உறவு என்பது இன்றுக்கு நேற்றல்ல, அவர்களுக்கு இதுதான் வேலையே.
அவருக்கு தேவை என்றால் ஆதரிப்பாங்க, தேவையில்லைன்னா தள்ளி வைப்பாங்க. இப்ப பாஜகவோட உறவு வைக்கிறதுக்கு திமுகவுக்கு என்ன தேவை ஏற்பட்டிருக்கு? ஒட்டுமொத்தமா இன்றைக்கு ஒரு அமைச்சர் உள்ள இருக்காருங்க, இப்ப இல்ல, அமைச்சர் இல்ல, இப்ப ஒருத்தர் இருக்காரா, அது போல பல பேர் மேல வழக்கு வரப்போகுது. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, இந்த அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காக ராகுல் காந்தி எல்லாம் ஒரு ஆளா, அவரெல்லாம் இதுக்கு கூப்பிடணுமா? அந்த மனநிலையில் யாரை முன்னிறுத்தி ஓட்டு வாங்கினாங்களோ, எந்த ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துரும், எந்த சனாதானம் உள்ள வந்துரும்னு பேசினாங்களோ, தோழர் திருமாவளவன் உள்பட சொல்றேன், வந்துரும் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துரும், உள்ள வந்துடுச்சே. அப்பனா இவர்கள் ஏற்கனவே திட்டம் போட்டவர்கள், இவர்கள் ஏற்கனவே இதைத்தான் செய்வார்கள். இந்த ஆட்சி தேர்தலுக்கு அந்த சந்திரபாபு நாயுடு, திரு சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் போது இந்த முதல்வர் என்ன சொல்லிட்டு வந்தார்? பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு எப்போ வேணாலும் நமக்கு தொல்லை கொடுப்பாங்க, அப்போ இந்த தொல்லையை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு தானா சிக்கிற ஒரு கூட்டம் வேணும், எம்பிஸ் வேணும். அப்பதான் இந்த ஆட்சியை வந்து, சிறுபான்மை ஆட்சியை வந்து நம்ம காப்பாத்திக்கணும். தானா எப்படி சுத்துவாங்கன்னா, எல்லாமே வந்து ஊழல் செய்த ஒரு கூட்டம் வேணும். ஏதாவது ஒரு வழக்க சொல்லி ஈடிய காட்டி மிரட்டுற மாதிரி ஒரு தேவைப்படுது. அதனால தான் திருமதி கனிமொழி அவர்கள் போய் அவங்க நிதி ஒதுக்காத நிதி அமைச்சரை ஏன் போய் சந்திச்சாங்க? கேள்வி இருக்கா? இருக்குல்ல. இந்த முந்திரி கொட்டை மாதிரி அடிக்கடி பேசுவார் ஆர்எஸ் பாரதி, திரு ஆர்எஸ்எஸ் பாரதி. என்ன சொல்லுவாரு? ஐயோ நாங்க டீ பார்ட்டிகள்லாம் நாங்கெல்லாம் கலந்துக்க மாட்டோம். ஏன்னா திரு ரவி அவர்களை வெளியே போன்னு சொன்ன கூட்டம். அப்புறம் என்னடா அப்படியே சொன்ன சொல்லல மாற மாட்டாங்கன்னு நினைச்சோம்னா போய் உட்காந்துக்கிறாரு முதல்வர், ஆளுநர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இந்த ஆளுநரை விரட்ட வேண்டும் என்று சொல்லி வேங்கை வயல் சிக்கலை கூட தள்ளி வைத்து விட்டு சைதாப்பேட்டையில் போராட்டம் பண்ண தோழர் திருமாவளவன் எங்க போனாரு? இவங்களை நம்புறார, இந்த கூட்டத்தை நம்புறாரு, இப்படியும் அப்படி மாத்தி மாத்தி போற கூட்டத்தை நம்புறாரு. தேநீர் விருந்து மூலமா அரசும் ஆளுநருக்கு உள்ள ஒரு இணக்கமான சூழல் உருவாயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாங்க. இல்லன்னா நீங்க புறக்கணித்தது புறக்கணித்த மாதிரியே இருக்கணும். இந்த ஆளுநரை மாற்றணும்ன்ற கோரிக்கை ஏன் உங்ககிட்ட மாறி போனது? நாணயம் வெளியிட்டதா? அப்ப கூட பாருங்க, நாணயம் வெளியிட்டது மட்டும் இல்ல, திரு கருணாநிதி அவர்களுடைய சிலை திறக்கும் போது யாரை கூப்பிட்டாங்க? பிஜேபியில் இருந்த வெங்கையா நாயுடு தானே கூப்பிட்டாங்க. இது இந்த பாவங்க இந்த ராகுல் காந்தி, இவங்களெல்லாம் நம்பிட்டு அவரு ஒருத்தர் பெரிய தேசிய கட்சி வச்சுட்டு இருக்காருங்க. இல்ல இப்ப திமுகவோட இந்த நகர்வு வந்து ராகுல் காந்திக்கு தெரியலையா? இல்ல அவர் இன்னும் திமுகவோட அடுத்த கட்ட பிளானை வந்து ராகுல் காந்தி இன்னும் உணரலையா? இல்ல, அவர் பக்குவப்படலை. இந்த திமுகவினுடைய கொள்கைகள் எந்த நேரத்தில் பிஜேபி ஆதரிக்கும், எந்த நேரத்தில் காங்கிரஸ் கைட்டி விடும்ன்றதை திரு ராகுல் காந்தி ஒரு அப்பாவித்தனமா வெகுளியா இவங்கெல்லாம் நம்பிட்டுக்கிறாரு. ஒன்று, இந்த கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, சனாதானம் பொது உடைமை பேசுறாங்கல்ல, இப்போ ஆர்எஸ்எஸ் தலைமையில் இருக்கிற ரவியை சந்திக்கும் போது இவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்களே. சரி, இந்த நாணயம் வெளியிடும் போது கூட கூட்டணி தலைவர்கள் ஏன் அவங்கள வச்சு வெளியிடுறீங்கன்னு கேட்கலையே. மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு தொடர்ச்சியா தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு சொன்ன அவங்கள கூட்டு வந்து எப்படிங்க ஒரு துரோகத்தை யாராவது துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல இப்ப ராகுல் காந்திய நிகழ்ச்சிக்கு அழைக்காததுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? இவங்க கூட்டணி அணிமாற போறாங்க. எங்களை அந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி பாஜக ஆட்சி இருக்கு போது அது வரைக்கும் ஆட்சி இருக்கணும்ல. அப்ப ஆட்சியை கலைச்சிட்டா, அப்போ ஆட்சியை கலைக்கிற நிலை வந்துச்சுன்னா, இப்போ எல்லாருடைய பட்டியலும் திரு அண்ணாமலை கிட்ட இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தார் இவ்வளோ காலம். திடீர்னு பாரா அவ்வளோ பெரிய பொட்டி வாங்கிட்டு வர்றாரு. அந்த பொட்டியில வான்கோழியும் வாலிப விருந்தும் இருக்கலாம், அதை அவர் படிக்கலாம். அந்த பொட்டி நிறைய புத்தகம் இல்லையா? பொட்டி வாங்கிட்டு வந்தாரா இல்லையா? வந்தார்ல. இவர் என்ன இது பாருங்க, ஒரு அபிஷியல் நிகழ்ச்சி இல்லையா? அப்படி வச்சுங்க. இவர் ராஜ்நாத் சிங் எதுக்கு திரு கருணாநிதியை சமாதிக்கு போனாரு? இது யாருக்கு தெரியும்? இது இவங்கெல்லாம் வந்து இப்படி வரான்னு ஏதாவது ஒரு பத்திரிக்கையில செய்தி வந்துச்சுங்களா? பாருங்க, இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட கள்ள உறவு இருக்குன்னு. நேரடியா உறவா இருக்குன்ற காலத்துக்கு கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாணயம் வெளியிடும் போது அவங்களை கூப்பிடவே இல்லைங்க. ஒரு மாநில அரசு
அவங்களுக்கு கட்சியில யாரு முக்கியமானவங்க, யாரு தியாகம் செஞ்சாங்க, யாரு போராடினாங்க, யாரு மூத்த அமைச்சர்கள், அவங்கள வச்சுதான் இல்ல வெளியிட்டாங்க. அப்ப கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவை திமுக பிஜேபியோட கூட்டணி தொடக்க விழா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஒட்டும் இவங்க ஏற்கனவே கள்ள உறவு வச்சிருந்தாங்க. தொடக்கத்துல இருந்து அப்படித்தான் இருப்பாங்க. இவங்க இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. இரட்டை வேடம் போடுவதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிஞ்சறதுக்கு இங்க அரசியல் கட்சிகளே இல்லை. ஆனா இங்க பாருங்க, திரு மோடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடுன்னு மிரட்டினார். மிரட்டினாரா? இவங்க போய் சரணாகதி ஆயிட்டாங்களா இல்லையா? ஐயோ அழிச்சிராங்க ஐயா, நாங்க மறைமுகமா ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாளைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ஏதாவது இடைஞ்சல் பண்ணாங்கன்னா நாங்க லொடுக்குன்னு ஆதரவு கொடுத்துட்றோம்ன்றத சொல்லாத சொல்றாங்கத்தானே இந்த பொருள். உண்மையிலேயே மம்தா இருக்காங்க, கூட்டணி எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் யாரையாவது கூப்பிடல பார்த்தீங்களா? பிஜேபியை நீங்க இவங்க கிட்ட தான் நான் கேட்குறேன். ராசாவை பார்த்து கேட்குறேன் நான். ராசா பேசுறாரு, அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து நல்ல இதயம் கொண்ட இந்த நூல் வெளியிட்ட இந்த பறையர் என்ற பெயரில் நூல் வெளியிட்டது அவரை பார்த்து சொல்றாரு, என்ன காந்தாரி மாதிரி கத்துறீங்கன்னு கேட்கிறாரு. காந்தாரி என்பது பறையர்களின் குலதெய்வம். நல்லா தெரிஞ்சுங்க, பறையர்களின் குலதெய்வம். ஒரு தமிழர் தமிழச்சி மாதிரி கத்தாத வேற எப்படி கத்துவாங்க? நியாயத்தை பத்தி பேசுறேன்னா எங்க தமிழ் உணர்வு மிகுதியா இருக்கிறவர் தாங்க. எங்க தயவு செய்து ஒரு நிகழ்வுல ஒரு விடுபட்டது ஒரு செய்தி சொல்லிடுறேன். சொல்லுங்க. கட்சி தோழர்கள்லாம் நாங்கள் போனாங்க. எங்க கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணாங்க, கடைசியா ஐயா நாங்கள் கிளம்புறோம் ஐயான்னு சொல்றாங்க நான் எடப்பாடி கிட்ட. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை தெரியுங்களா, தம்பி நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படி சொல்லிடுறாரு. இந்த மனசு சாதாரண தொண்டர்களுக்கு இப்படி அணுகிறாருங்க. இந்த அணுகுமுறை நான் பார்த்தவரை இந்தியாவிலே யாரும் கிடையாது. ஓகே, தமிழகத்தில் இவரை தாண்டி ஒரு நபரை நீங்க சொல்ல முடியாது. ஓகே, இல்ல இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா, இப்ப திமுகவை ஈடியை வச்சு மிரட்டி தான் பாஜக தன் பக்கம் இழுக்குதா? ஆமா, ஈடினாவே ஒட்டு மொத்தமா படுத்துருவாங்கல்ல இவங்கெல்லாம். ஏன்னா யாருமே அரசியல்ல சமூகத்துக்கு பணி செய்ய வரல. இவர்கள் எல்லாம் முன்னோடியா இருக்கிற திரு கருணாநிதி அவர்கள் மீது எம்ஜிஆர் அவர்கள் குற்றச்சாட்டு நிறைய சொன்னார், நிறைய குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார். குற்றச்சாட்டுனா ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார். எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணி சாதனை படைத்த விஞ்ஞான ஊழல் கட்சியில் இருக்கிறவங்க ஊழல் செய்யாத இருப்பாங்களா? அப்போ இங்க இருக்கிற இவங்களுக்கே மத்திய அரசுக்கு இவங்க எங்க பணம் வச்சிருக்கிறாங்க, எதெல்லாம் பணம் அடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியாதவருக்கும் அவங்க உளவுத்துறை இங்க எஸ்பிசிஐடி எல்லாம் சும்மா இருக்கிறாங்களா? எல்லாமே திரு மோடிக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும்னு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சதனுடைய விளைபாடு இங்கிருந்து நம்ம எப்படியாவது சிறை போயிடுவோம், சிறை போனா யாரும் காப்பாத்துறதுக்கு இல்லை. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு அவரை காப்பாத்திட்டாங்களா? முடியாது. அதுபோல வயதான காலத்தில் மூப்பு காலத்தில் நாம போய் உள்ள போயிட்டோம்னா இங்க இந்த கட்சியே ஒண்ணுமில்லாத போயிடும். திரு மோடி சொன்னது போல் இந்த கட்சி அழிச்சிருவன்னு சொன்னதே இவர்களுடைய ஊழல் பட்டியலை அவர் கையில் வைத்துக் கொண்டிருப்பதனால் மட்டும்தான். அதை வச்சுதான் அவர் சொல்றாரு, உறுதியா சொல்றாரு, கட்சி அழிச்சிருவனா மூத்த தலைவர்கள் ஊழல் செய்த எல்லாரையும் நீங்க சிறைப்படுத்திட்டீங்கன்னா கட்சி தானா போயிடும். அதைத்தான் அவர் சொல்றாரு திரு மோடி. சரி, இப்ப இந்த திமுக பாஜக இந்த கூட்டணியோட தேவை யாருக்கு அதிகமா இருக்கு, பிஜேபிக்கா இல்ல திமுகவுக்கா? இது திமுக கூட்டணி மூலமா யாருக்கு நன்மை அதிகமா தேவைப்பட இருக்கு, பிஜேபிக்கா திமுகவுக்கா? இல்ல, பிஜேபி இங்க கால் ஊன்றதுக்கு முயற்சி பண்ணுது. இது இவங்க இந்த கூட்டணி கட்சிகள் இந்த பொது உடைமை பேசுறவங்களுக்கெல்லாம் பிஜேபி அதெல்லாம் ஒன்றும் கணக்கில் இல்லை. இவங்களுக்கு இந்த சாதி ஒழிப்பு சனாதனம் பேசுறவங்களுக்கெல்லாம் இல்லை. இங்க ரெண்டு தான். இங்க திமுக வச்சு பிஜேபி இங்க கால் ஊன்றணும். அதனால தான் இவங்க நடிக்கிறாங்க. எல்லா போராட்டமும் பிஜேபிக்கு எதிராக சொல்ற குற்றச்சாட்டும் அத்தனையும் பொய், அது நாடகம்னு தமிழக மக்களுக்கு தெரியும். இன்னொன்று, இவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் இந்த ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் பல்லாயிரம் கோடி, எந்த முதல்வரும் செய்ய துணியாத பல்லாயிரம் கோடி என்ற அரசு முடிச்சுன்னு சொல்லப்படுது. எது மூலமா? போதைப் பொருள். நீங்க எங்க பாருங்க, இந்திய மாநிலத்தில் அதிகமான போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது தமிழகத்தில் மட்டும்தான் இல்லையா?
நீங்க மது ஒழிப்பு துறைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு மதுவை விற்கிறது. இவங்க இரட்டை வேடத்துக்காக சொல்றேன் இதை. மது விலக்கு ஒழிப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா மதுவை இவங்களே விற்பாங்க. குடிச்சிட்டு போனவன பாதி வழியில் நின்று போலீஸை வச்சு பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு வருமானம் பண்ணிப்பாங்க. புரியுது சார். ஊத சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு இது. நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.